பகுதிகளும் முன்னேறணும், எல்லா தரப்பு மக்களுக்குமான வாழ்வாதாரத்தை நாம் வழங்கிட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு நல்லாட்சி புரிந்து வரும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதியார் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் துறையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவர் வசமே தன் வசமே வைத்துக் கொண்டு நிதி ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு நவீன தொழில்நுட்ப வசதியோடு கூடிய உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. எல்லாத்துக்கும் ஒரு டார்கெட், அதாவது எல்கை என்பது கிடையாது. எத்தனை பேர் விண்ணப்பிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நாம் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த உதவி உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கூற வேண்டுமானால் அந்த ஸ்கூட்டர், 3 சக்கர ஸ்கூட்டரும் பேட்டரி வீல் சேரும் பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிக வரவேற்பு பெற்றுள்ளது. எல்லாரும் கேட்கிறாங்க. கடந்த ஆட்சி காலத்தில் 2016-27 8649 நபர்களுக்கு அந்த ஸ்கூட்டர் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 34,034 நபர்களுக்கு அந்த ஸ்கூட்டர்கள் வழங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மடங்கு 4 மடங்குக்கு மேல அந்த ஸ்கூட்டர் வழங்கியிருக்கிறாங்க. அதுபோல பேட்டரி வீல் சேர் என்பது இங்கு புதியதாக கொண்டு வந்த திட்டம். வீட்டிலேயே முடங்கியுள்ள மாற்றுத்திறனாளிகள், வெளி உலகை காண முடியாத மாற்றுத்திறனாளி இப்பொழுது அந்த பேட்டரி வீல் சேர்ல அமர்ந்து கொண்டு அந்த பட்டனை அமைக்கி அவர்கள் தெருவில் அங்கும் இங்கும் போகும் காட்சியை நாம் எல்லாம் பார்த்தோமானால் எந்த அளவுக்கு நம்முடைய முதலமைச்சருடைய திட்டம் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நலன் பயக்கக்கூடியதாக, அவர்களுக்கு ஒரு மொபிலிட்டியை, ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு செல்லக்கூடிய வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளார்கள் என்பதை நாம் அறிய முடியும். அதே போல அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளிலே மன்ற உறுப்பினர்களாக செயல்படும் அந்த பணி நியமனத்திற்கான உத்தரவு நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. திடீரென்ற சட்டசபையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு நாள் அறிவித்தார்கள். மாற்றுத்திறனாளிகளும் நியமன பணி மூலம் அவர்கள் இனி கவுன்சிலராக செயல்படலாம் என்ற அறிவிப்பு அத்தனை எம்எல்ஏக்கள் முகத்திலும் ஒரு ஆச்சரியக்குறி, ஒரு வியப்பாட பார்த்தார்கள். இது முடியுமா? ஏனென்றால் மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் கருணையை எதிர்பார்க்கவில்லை, எங்களுக்கு சம வாய்ப்பை கொடுங்கள் என்றுதான் அவர்களுடைய கொள்கையாக இருந்தது, கோரிக்கையாக இருந்தது. அதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கும் வண்ணமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு பணி நியமனம், கவுன்சிலராக, மாமன்ற உறுப்பினர்களாக என்ற அறிவிப்பின் மூலம் அவர்களுக்கு வாய்ப்பை வழங்கியுள்ளார்கள். ஆகவே எங்க போனாலும் எனக்கு சாய்வு தளம் வேணும், எனக்கு நடக்க முடியல, என்னுடைய வீல் சேர் போக முடியல என்று கோரிக்கை வைக்கக்கூடிய இடத்தில் இருந்த மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு கோரிக்கையை செயல்படுத்தக்கூடிய இடத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பணி நியமனம் செய்துள்ளார் என்று இன்னைக்கு எல்லாராலும் பாராட்டப்படுகிற ஒரு திட்டமாக, வரவேற்பு பெற்ற திட்டமாக அந்த திட்டம் திகழ்கிறது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக நமக்கு திருநங்கைகளுடைய நலன், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக, கேலிக்கு உரியவர்களாக ஒரு மறைவாழ்வு, அவர்கள் சமுதாயத்தில் பொதுமக்களோடு ஒரு கலந்து வாழக்கூடிய வாழ்வு அல்ல, மறைவாழ்வு வாழ்ந்து வந்த அந்த திருநங்கைகளுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மூலம் அவர்களுக்கு திருநங்கைகள் நலவாரியம், அவர்களுக்கு குடியிருக்க நிலப்பட்டா, குடியிருக்க வீடுகள் கட்டி கொடுக்கிறது, ரேஷன் கார்டு கொடுக்கப்பட்டுள்ளது, வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் படிப்பதற்கு கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணத்தை அரசே ஏற்றுக்கொண்டுள்ளது. அவர்களுடைய அந்த சர்டிபிகேட்ல உள்ள பிரச்சனை, பேர் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கும் கெசட் மூலம் அதுக்கு தீர்வு கண்டுள்ளது. இவ்வாறு அவர்களுக்கு தொழில் தொடங்க உதவி, மானிய கடன் வழங்கி வருகிறது. அவர்கள் வீடுகளிலிருந்து அந்த அடலசன்ட் ஏஜ்ல பாலின மாறுபாடு வரும்போது தங்குவதற்கு அரண் திட்டம், எல்லாத்திற்கும் ஒரு முத்தாய்ப்பான திட்டமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களே திருநங்கையரே எதிர்பார்க்காத ஒரு அறிவிப்பை நம்முடைய முதலமைச்சர் சமீப காலமாக அறிவித்தார்கள். ஊர்காவல் படையில் திருநங்கையர் பணி நியமனம். இது அவர்கள் கண்ணியத்துடனும் ஒரு மரியாதையுடன் வாழக்கூடிய நிலைமையில நமக்கு இன்னைக்கு திருநங்கைகள் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி போன்ற மாநகரங்களில் ஊர்காவல் படையில் இன்னைக்கு அவர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு இன்னைக்கு அவர்களும் சமுதாய நீரோடையில் எல்லோரிடமும் இணைந்து அவர்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும், அவர்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்வு கண்ணியத்துடனும் மரியாதையுடன் வாழ வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அத்துணை திட்டங்களையும் நிறைவேற்றி தந்துள்ளார்கள் என்பதை நான் மிக்க மகிழ்ச்சியோடு இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக நமக்கு அன்பு கரங்கள் திட்டம், தாய்மானவராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்த திட்டம்னா இந்த அன்பு கரங்கள் திட்டம் தான். எப்பொழுதுமே சமூக நலத்துறையின் ஆய்வு கூட்டங்களில், குறிப்பாக குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை ஆய்வு கூட்டங்களில் அந்த இல்லங்களை பற்றியும்
குழந்தைகள் இல்லங்களை பற்றியெல்லாம் ஆய்வு செய்யும் போது அவர்களுக்கு அத்துணை வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டும் என்று முதல் அவள் பொறுப்பேற்ற ஆண்டிலே எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். அவர்களுக்கு கட்டில் வசதி வேணும், அவர்களுக்கு படுக்க வசதி, எல்லா வசதிகளும் ஒரு வீடுகள்ல